அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் மாநிலத்தின் ஷோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இமாம் சாஹிப் என்ற பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் பயங்கரவாதிகள் 2 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்த பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்கை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் பதிவு செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு வரும் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்திய திபெத் எல்லையில் பணியாற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் தங்கள் வாக்குகளை தபால் வாக்குகளாக பதிவு செய்தனர். அருணாச்சல் பிரதேச மாநிலத்தின் லோகித்பூர் பகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் அவர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். பாஜக எம்பியான சத்ருகன் சின்ஹா காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். பாஜக எம்பியும் பிரபல திரைப்பட நடிகருமான சத்ருகன் சின்ஹா தொடர்ந்து பாஜகவை விமர்சித்து வந்தார். இந்நிலையில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் ஆலோசனையின் பேரில் தான் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக அண்மையில் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து இன்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் ரந்தீப் சுர்ஜிவாலா முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். உத்தரப்பிரதேசத்தின் கன்னூஜ் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷின் மனைவியான டிம்பிள் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். அவருடன் அகிலேஷ் யாதவ், ராம்கோபால் யாதவ் மற்றும் ஜெயா பச்சன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிம்பிள் பகுஜன் சமாஜுடன் கூட்டணி அமைத்திருப்பது தனது வெற்றி வித்தியாசத்தை அதிகமாக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தோல்வியடைந்துவிட்ட பாஜக அரசு தற்போது மக்கள் கவனத்தை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மெட்ரிக், CBSE மற்றும் அரசு பள்ளிகளில் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அடுத்த ஆண்டு முதல் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மூலமாக 2 கோடி மரங்கள் நட திட்டமிட்டிருப்பதாகவும், இதன் மூலமாக மாணவர்களுக்கு பாடத்திற்கு தலா 2 மதிப்பெண் வீதம் 12 மதிப்பெண்கள் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளிகளில் யோகா பயிற்சி அளிப்பதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் வனப்பகுதியில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டரை பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரிய வகை மூலிகைகள், மரங்கள் நிறைந்த கொடைக்கானல் வனப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வரும் நிலையில் நவீன உபகரணங்களை கொண்டு தீயை அணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டரை பயன்படுத்த வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். முதல் முறை வாக்களிப்போருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி வாக்குச்சாவடியை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி வாக்குச்சாவடி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு மையத்தில் இருப்பது போன்றே வாக்குச்சாவடி அலுவலர், வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாட்டு இயந்திரம், யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் விவிபேட் இயந்திரம் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளன. இதை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மாதிரி வாக்குச்சாவடி குறித்த தகவலை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். முதுபெரும் தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் உடல்நலக்குறைவால் காலமானார். இவருக்கு வயது 91. நாமக்கல் மாவட்டம் சீவியாம்பாளையத்தில் 1929ஆம் ஆண்டு செல்லப்பன் பிறந்தார். சுதந்திர சங்கு இதழில் எழுதத் தொடங்கிய இவர் சிலம்பொலி, பெருங்கதை ஆராய்ச்சி, சங்க இலக்கிய தேன் உள்ளிட்ட பல கவிதை, கட்டுரை நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய சிலம்பொலியாரின் அணிந்துரைகள் எனும் நூல் தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றது. தமிழகத்தில் சிலப்பதிகாரத்தை பரப்பியதில் சிலம்பொலி செல்லப்பனுக்கு முக்கிய பங்குண்டு. உலக தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியாற்றிய சிலம்பொலி செல்லப்பன் கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் தமிழ் ஆலோசகராகவும் இவர் இருந்துள்ளார்.